செங்கல்பட்டு வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்தில் பாலியல் தொல்லை சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ் மற்றும் மகள் பிரியா, கார் ஓட்டுநர் பழனி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் பேரில் கூடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை அருகே வண்டலூர் பகுதியில் குழந்தைகள் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கூடுவாஞ்சேரி போலீசார் தற்போது 3 பேரை கைது செய்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். மௌனிகா, தொடர்ச்சியாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமிகள் பாலியல் தொல்லை கொடுப்பது அதிகரித்து வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள சமூக நலத்துறை விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பிரச்சனை முடிய வருவதற்குள் மீண்டும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை வண்டலூர் அடுத்த ஊனமாஞ்சேரியில் அருள் அன்பு இல்லம் என்ற ஒரு தனியார் தங்கும் ஆதரவற்றோர் இல்லம் நடைபெற்று வருகிறது. இதுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்கி படித்து வருகிறார்கள். இந்த நிலையில நேற்று சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் பேரில் அங்கு சென்ற அதிகாரிகள் கிட்டத்தட்ட 18 சிறுமிகள் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசாருக்கு சமூக நலத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது அந்த தங்கும் விடுதி காப்பகத்தின் ஓட்டுநர் பழனி, அதே போல உரிமையாளர் அருள்தாஸ், பிரியா உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு உரிமையாளரான சரவணன் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மூலை முடுக்கெல்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு அண்ணா வளாகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவமும், அதே போல தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக்கில் +2 பாலிடெக்னிக் படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அரங்கேறியது. தொடர்ச்சியாக சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் மூளை முடுக்கெல்லாம் நடைபெற்று வந்த நிலையில தற்போது ஊனமாஞ்சேரியில தனியார் ஆதரவற்றோர் இல்லத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விளம்பர திமுக ஆட்சி எப்போது ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள் என்பது அதிகரித்து வருகிறது. இது இந்த நிலைதான் தற்போது காட்டுகிறது. இது தொடர்பாக 18 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் பேரில் தான் இந்த சம்பவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எத்தனை நாட்களாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, வேறு வெளி ஆட்களுக்கு, அதாவது திமுகவை சேர்ந்த நபர்களுக்கு இந்த சிறுமிகள் இரையாக்கப்பட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. தற்போது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விசாரணையின் முடிவில் தான் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும். மோனிகா, சிட்லப்பாக்கம் சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் வண்டலூரில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராம்குமார், தொடர்ந்து இந்த நிகழ்வுல பார்க்கும்போது ஒரு காப்பகம் இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான சில வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே அரசு தரப்புல பிறப்பிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அது போன்ற வழிமுறைகள் இந்த காப்பகத்துல கடைபிடிக்கப்பட்டிருக்கா? போலீசாரினுடைய கூடுதல் நடவடிக்கைகள் இந்த சம்பவத்துல என்னவாக இருக்கு? ராம்குமார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு காப்பகம் செயல்படுது அப்படிங்கும் போது அரசு சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த காப்பகத்துல இது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கா? சொல்ல வேண்டும் மௌனிகா, ஒரு தனியார் ஆதரவற்றோர் இல்லமோ, சிறுமிகள் காப்பகமோ, மாணவிகள் காப்பகமோ வைக்கும் போது அந்த இடத்தில் அனைத்து இடத்திலையும், அதாவது அந்த கேட்டின் முன்பு அனைத்து இடத்திலையும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்பது விதிகள் இருக்கிறது. அதே போல 24 மணி நேரமும் பெண் காப்பாளரை அந்த விடுதிக்கு காப்பாளராக பணியாற்ற வேண்டும். அதே போல காவலாளி கூட பெண்கள் தான் இருக்க வேண்டும் என்பது விதி. அதே வெளிநபர்கள் உள்ளே வரக்கூடாது என்று பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும்.